மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். இது நாள் வரைக்கும் பெரியாரை தூக்கி பிடிச்சு இது நாள் வரைக்கும் பெரியாரை கொண்டாடின சீமான் மாதிரியார் ஒருத்தரே பாருங்க பெரியாரை வந்து தூக்கி போட்டாரு, பெரியார் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுதுதான் புகைப்படத்துக்கான ஆர்ஜின் அந்த ரூட் எங்கன்னு நான் எடுத்துட்டேன், அந்த டேட்டை எடுத்துட்டேன், இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் நான் ஒரு விளக்கம் கொடுக்கறதா தான் இருக்கேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க வாங்கினதே நான் தான், வாங்கிட்டு சீமான் கிட்ட கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிறாரு. அது சம்பந்தமா ஏதாவது தெரியுமா? நான் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து ஒரு அப்பாவி பையன் வந்து வாங்கினா நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுங்க? போட்டோ போலி ஆயிருச்சுன்னா சீமான் அதுக்கு மேல பேசவே கூடாது அப்படிலாம் நான் சொல்லுவேன். இவரை பாருங்கள், குளத்தூர் மணியை வந்து பக்கத்து அருகில் நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறார். பாருங்கள், பயாஸ்கோப் திரைப்படத்திற்கு சுபவி போன வாரம் போய் பேசி கொடுத்துரு, ஏதோ வந்து தொல்லியல் துறையிட்ட போய் கேட்டு ரொம்ப நிலத்தை தோண்டி ஆதாரங்கள் எடுத்துட்டு வந்த மாதிரி ரொம்ப கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சீமான் பிரபாகரன் அவர்கள் இணைந்த போட்டோ அப்படிங்கிறது ஒரிஜினல் போட்டோ இல்ல, நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு தமிழக அரசியல்ல பரபரப்பையே கிளப்பி இருந்தார் டைரக்டர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள். அவர்கிட்டதான் நம்ம இப்ப பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அதே சமயம் உங்களோட தொடர்பு கொள்றதுலயும் சிரமமா இருக்கிறது. அப்ப நலமா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்குள்ளே அங்க நிறைய பிரச்சனைகள் வருதோ அப்படிங்கறதும் நம்ம யூகிக்க முடியுது. ஆமா ஆமாங்க, நான் அதையும் வந்து என்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருந்தேன். ஏகப்பட்ட அன்னோன் நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஆபாச வசவுகள், மிரட்டல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதையும் எடுக்கலைன்னா குறுஞ்செய்தி அனுப்புறது, இது மாதிரியான தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால, அதாவது கருத்தியெல்லாம் மோத முடியாம நேரடியா அழைச்சு மிரட்டுறது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் தொடர்பு கொள்றது சிரமமா இருந்திருக்கும் உங்களுக்கு. இல்ல, அதேதான் அவங்க தரப்புல சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி தரப்புலையும் கருத்தியெல்லாம் மோத முடியல, அதனால இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்துட்டு வந்து நான் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது என்ன, இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வழக்கமா அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணும் பொழுது அது தமிழக அரசியல இந்த அளவுக்கு மாத்தக்கூடிய புகைப்படமா மாறும் அப்படிங்கிறது 1% கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த சாஃப்ட்வேர் வந்த அந்த நேரங்கள்ல ரொம்ப வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம இறந்து போனவங்கள பக்கத்துல நம்ம குடும்பத்தோட இணைச்சு ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஃப்ரேம் போட்டுக்கிற மாதிரி, இங்க இருந்துகிட்டே நம்ம வெளிநாட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு பின்னாடி பேக்ட்ராப்பை வந்து மாத்துற மாதிரி, அப்படி ஒரு சின்ன ஒரு ஜாலியா ஒரு வேடிக்கையான ஒரு புகைப்படமா தான் நான் அதை வேலை செய்ய ஆரம்பிச்சேன். பிறகு கூட என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு நாளுக்கு முன்னாடி கூட என்னன்னா, இப்போ உண்மையிலேயே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், எனக்கு நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், எனக்கு நான் எங்க வீட்டு செவருக்கு முன்னாடி நிக்கிறேன், என்னை வந்து ஒரு அமெரிக்கால இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாருன்னா, திரும்ப காலப்போக்கில் அவர் ஊருக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிடறாரு, நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன பண்ணுவோம், நாம சிரிச்சுக்குவோம், சரி சொல்லிட்டு போடா என்னமோ ஆசைக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான மனநிலையில தான் சரி அது ஒரு வேற ஒரு தேவைக்கு பயன்படுதுன்னா அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அது தொடர்ந்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வந்து அது சமூக நல்லிணக்கம், சமூகம் சார்ந்த பெரிய பெரிய தாக்கத்தை, சமூகத்துல பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய செயலுக்கு அது வந்து இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலையோ அந்த விஷயத்தெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சம்பவத்துக்கு அது வழிகோலுது அப்படிங்கும் பொழுதுதான் சரி இதுக்கு மேல ஏன் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தா சீமான் அண்ணன் கூட வந்து அங்க போயிட்டு வந்ததா சொல்ற காலகட்டங்கள்லாம் இந்த கதைகள் சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு 7-8 வருடங்கள் கழித்து தலைவர் உயிரோட இல்லவே இல்லைங்கிறத ரொம்ப உறுதிபூர்வமா தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இந்த ஆமக்கரியான விஷயங்கள்லாம் வெளியில வந்துச்சு. அதெல்லாம் நம்ம திருப்பி கேட்கணும்னா அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கடந்து போறோம். அப்படியான தேவைகள் எனக்கு எதுவும் அப்ப ஏற்படல, அப்படியான நிர்பந்தம் எதுவும் ஏற்படல. இப்போதைய தேவையில தமிழக சமூக நீதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் இவரால் ஒரு பெரிய பாதிப்பு வருது. இதுல நாம இவரோட தொடக்கத்துல இருந்து இவரோட வளர்ச்சியில நாமளும் ஒரு பங்கா இருந்திருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம இப்பயும் சொல்லலைன்னா நம்ம இதுக்கு சமூகத்துக்கு செய்யற பெரிய அநீதி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அதை சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சுங்க. இந்த புகைப்படம் நீங்க எந்த காலகட்டத்துல இத வந்து டிசைன் பண்ணீங்க? அதான் நான் தமிழன் தொலைக்காட்சியிலிருந்து வெளியில வந்து மக்கள் தொலைக்காட்சியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம். எனக்கு என்னன்னா இது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டதுனால எனக்கு அது வந்து
குறிப்பிட்ட இந்த மாதம், குறிப்பிட்ட இந்த நாள் அப்படிங்கறது எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் வருடம் மக்கள் கூட தொகை ஞாபகம் இல்லையா? என்னங்க வருடம் கூட ஞாபகம் இல்லையா? வருடம் ஞாபகம் இருக்கு. வருடம்னா என்னன்னா 2007 இறுதி அல்லது 2008 இந்த காலகட்டங்கள். ஏன்னா நான் 2007ல மக்கள் தொலைக்காட்சியில் நான் வெங்காயம் எபிசோடு இயக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு 1.5 வருடங்களுக்கு மேல போச்சு. அதாவது 2009 தொடக்கம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு. அந்த காலகட்டத்துக்காக நான் ஒரு அலுவலகம் எடுத்திருந்தேன். அந்த அலுவலகத்துல தான் வந்து அவர் எடிட் பண்ணாரு அப்படிங்கிறதுனால அதை வந்து அப்ராக்சிமேட்டா நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு நேர்காணல்ல கூட சொல்லியிருந்தீங்க 2010ல எல்லாம் இந்த படம் வந்து எல்லா இடங்கள்லயும் உலாவர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ கூட உங்களுக்கு வந்து தோணலையா இது இறுதி போர் நடந்த காலகட்டம், இந்த படம் இங்க தமிழ்நாடு அரசியல்ல எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும், எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த ஈழ போரையும் ஈழ போராளிகளை எடுத்து செல்லுங்கிறத கூட உங்களால அனுமானிக்க முடியலையா? இல்ல அப்போதைக்கு வெறும் புகைப்படமாவும் நான் போய் சந்திச்சுட்டு வந்ததாகவும் மட்டும்தான் வந்ததே ஒழிய, இன்னைக்கு இருக்கிற கதைகள் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு 7-8 ஆண்டுகள் 5-6 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சதுங்க. அன்னைக்கு சந்திச்சுட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு விசாரிச்சாரு, தமிழக சூழலை பத்தி விசாரிச்சாரு, திரைப்படத்துறையை பத்தி விசாரிச்சு, இப்படி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் அந்த புகைப்படத்து கூட வந்த செய்திகளா இருந்ததே ஒழிய சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த செய்திகளும் அந்த காலகட்டங்கள்ல வரவே இல்லை. ஆனா சீமான் அவர்கள் இப்ப பேசலையே பெரியாரை பற்றியும் திராவிடத்தை எதிர்த்தோம், அவர் அரசியல்ல தீவிரமா இத எதிர்த்துக்கிட்டேதான் வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ மட்டும் ஏதோ இப்பதான் முத சீமான் பேசுற மாதிரி இந்த வீடியோவை போடுறதா? இல்ல பெரியார நீங்க பேசினாலே நான் வந்து ஏதாவது நான் எதிரா பேசுவேன், நான் உங்களுக்கு வந்து நான் எதிர்த்து நிப்பேன் அப்படின்லாம் நான் சொல்லவில்லை. இருக்கிறத பேசுங்க, அதை வந்து மறு ஆய்வு பண்ணுங்க. பெரியார வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. வந்து ஓகே சரி தவறுகளை பேசுங்க. பெரியாரே சொல்றாரு அதை. என்ன நீங்க முழுசா ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றத சொல்றேன், என் மனசுக்கு பட்டதை சொல்றேன். உனக்கு தேவைன்னா எடுத்துக்க, தேவையில்லைன்னா போ. ஆனா சிந்தி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் சிந்தி. அது உனக்கு காலப்போக்குல இங்க இல்லைனாலும் எங்கேயாவது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்றாரு. அது பெரியார் சொன்னதை சொன்ன வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பொது சமூகத்துல பெண்களை பத்தி ரொம்ப ஒரு இழிவான மனிதர் போல இருக்கு, பெண்கள் சார்ந்து பெரியார் மாதிரியான ஒரு கேவலமான மனிதர் யாருமே இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ரொம்ப ஒரு உண்மைக்கு புறம்பா அப்பட்டமான பொய்ய சொல்லிட்டு அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னா அதை விட மழுப்பலான பொய்களை சொல்லும் பொழுதுதான் பெரியாரை பத்தி நேர்மறையான விமர்சனம். பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரே கிடையாது. யாருமே இந்த உலகத்துல யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது. எல்லாரையும் விமர்சிக்கலாம், ஆலோசிக்கலாம், சரி தவறுகளை பேசலாம், சரி அதிகமா இருந்தா எடுத்துக்கலாம், தவறு அதிகமா இருந்தா அதை வந்து விமர்சிக்கலாம். இப்படித்தான் எல்லாருமே, அதுல பெரியாரும் ஒருத்தர் தான். ஆனா இல்லாததை சொல்றாரு. அது பொது சமூகத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசிட்டு போறாங்க. எங்க பிபிசி எடுத்து போட்டாங்க, இவர் சொன்ன இடத்துல, இவர் சொன்ன விடுதலை நாளிதழ்ல அப்படி எந்த இடத்துலயுமே எந்த குறிப்புகளுமே இல்ல, வேற எந்த விடுதலையிலுமே இல்லைன்னு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஊடகமா இருக்கக்கூடிய பிபிசி எடுத்து போடுது. அது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகும்? இவர் ஒட்டுமொத்தமா பிரஸ் கொடுத்து பெரியார் இல்ல அந்த இடத்துல மட்டும் அவங்க தரப்புல சொல்றது என்னன்னா, நாங்க டேட்டு வருஷம் எதுவுமே சொல்லல, பெரியார் இத பேசினாருன்னு தான் சொன்னோம். ஆனா நீங்களா விடுதலை வச்சுட்டு இந்த வருஷத்துல இது பாருங்க இந்த பேப்பர்ல அது இல்லைன்னு நீங்களா கொண்டுட்டு வந்து காட்டுறீங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. அது எந்த இடத்துலன்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல. பெரியார் ஏன்னா பெரியாருடைய எல்லா பேச்சுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய எல்லா உரைகளும் பெரியார் எழுத்துக்கள் எல்லாமே காத்துல பேசிட்டு போனது இல்ல. அந்த காலத்திலேயே அது ரொம்ப கவனமா இன்னைக்கு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான எழுத்துகள் பேச்சுகள்னு சொன்னதுனால விடுதலையில குடியரசுல எல்லாமே பதிவு பண்ணப்பட்டதுதான். எனக்கு இன்னைக்கு ஆதாரம் காட்டுறதுக்கு தேவையா எங்க எடுத்து ஆதாரம் காட்டுங்கன்னா அது நீங்க வந்து நாட்டுடைமையாக்குங்க அப்படின்னா கேட்கிற சிம்பிளான ஒரே கேள்வி என்னன்னா, எங்க இருந்து படிச்சீங்க? உங்களுக்கு கிடைச்ச ஆதாரம் நீங்க படிச்சு இங்க ஒப்பிக்கிறதுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை திருப்பி எடுத்து திருப்பி காட்டுறதுக்கு ஏன் கிடைக்காம போச்சு? அதுக்கு ஏன் நாட்டுடைமை ஆக்கணும்? நீங்க ஒன்ன படிச்சுட்டு அல்லது வந்து கேட்டுட்டு வந்துதானே சொன்னீங்க. எந்த புத்தகத்துல படிச்சீங்க? பெரியார் எப்ப சொல்லியிருக்காரு? இதைதான் நாம கேட்கிறோம். இதை கேட்கும் பொழுது என்னன்னா அடுத்தடுத்த கட்டம் இப்படி தொடர்ந்து வேற வேற விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகும் பொழுதுதான் இது வந்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இன்னைக்கு மதவாதத்துக்கு வந்து பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து வட மாநிலங்கள்ல கைப்பற்றியாச்சு, இன்னும் வந்து தமிழகமும் கொஞ்சம் தென் மாநிலங்கள் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு இடம் கோலும் வகையா இன்னைக்கு இங்க இருந்த இது நாள் வரைக்கும் பெரியார தூக்கி பிடிச்சு இது நாள் வரைக்கும் பெரியார கொண்டாடின சீமான் மாதிரியார் ஒருத்தரே பாருங்க பெரியார வந்து தூக்கி போட்டாரு, பெரியார் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுதுதான் இல்ல இது சமூக நீதியவே வந்து சீர்குலைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது
நமக்கு தெரிய வருது. அதுக்கான எதிர்வினைகள் தான். இவ்வளவையும் நீங்க கேட்டுக்கிட்டு இப்பதான் இந்த விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா நீங்களும் குற்றவாளி தானே அதுல? அதான் அது அப்படி எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. பொய்மையும் வாய்மை எடுத்த பொறிதீர்ந்த நன்மை பயக்கும் எனில் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சரி சீமான் அண்ணன் மாதிரியான ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர் இந்த பிற்போக்குவாதத்துக்கு எதிரா, அது திராவிடமா இருந்தாலும் சரி, தமிழ் தேசியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, மதவாதம் ஜாதியவாதத்திற்கு எதிரா ஏதாவது ஒரு சித்தாந்தம் வரட்டும். இன்னைக்கு தமிழகத்து தமிழர்கள் மட்டும் இல்ல, ஈழத்துல இருக்கிற தமிழர்களும் இன்னைக்கு வந்து கைவிடப்பட்ட நிலையில நமக்கு யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும் பொழுது, யாராவது ஒரு தலைவர் வரட்டும் அப்படிங்கிறதுல நாமளும் அமைதியா இருந்தது தவறா கூட இருக்கலாம். ஆனா அமைதியா தான் இருந்தோம். ஒரு கட்டத்துல இது எதுவுமே நடக்கல. நமக்கு ஈழத்துக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. தமிழகத்துக்கும் முற்றிலுமா இது எதிரா இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு மேல பொறுமை காக்க கூடாது அப்படிங்கிறது தான் நிலைப்பாடுங்க. இந்த இடத்துல ஒரு முரண்பாடா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க சொல்றீங்க இத வந்து பெருசா நான் கண்டுக்கல அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நன்மை பயக்கும் எனின் அப்படிங்கிற மாதிரி நாங்க விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறீங்க. இந்த ரெண்டுல எந்த எந்த பார்ட்ல நீங்க அவரை இத வந்து வளர விட்டீங்க? இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். நான் என்னன்னா கண்டுக்கல என்னன்னா இவர் ஏதாவது நல்லது நல்லது பண்ண வருவாரு. தமிழக அரசியல்ல இவரும் ஒரு சமூக நீதி சார்ந்து பேசுவார் அப்படிங்கறது பெருசா கண்டுக்கல. முன்னாடி சொன்னது கண்டுக்கலன்னது இப்ப வந்து நான் வந்து ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அமைதியா இருந்தேன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே புள்ளியில தான் நான் பாக்குறேன். அதுவும் இதுவும் முரணான புள்ளியா பாக்கல. நான் ரெண்டும் வேற வேற கோணத்துல சொல்லல. ஒரே விஷயம்தான், வேற வேற வார்த்தைகள் தான். இப்ப சீமான வளர்த்து விட்டதுல நிறைய பேர் வந்து இப்ப ஆமா நாங்களும் வளர்த்து விட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம மின்னம்பலம் ஊடகத்துல கூட அவங்களுடைய நேர்காணல்லாம் நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி முத்துக்குமார் சாவுல கூட இப்ப வரலைன்னா அவருக்கான அரசியல் இல்லாம போயிடும்னு நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க அப்போ பெரியாரிஸ்ட் தான். நீங்க சொல்லிட்டீங்க ஆரம்பத்துல இருந்து பெரியாரிஸ்ட் தான் அப்படின்னு. உங்களுக்கும் அந்த மாதிரி சீமான வளர்த்து விட்டுறதுல ஒரு பங்கு இருந்திருக்கா? இல்ல சீமான் பெரியாரியல் சார்ந்து பேசுறதுன்னு வச்சுக்கீங்களேன், இங்க யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் துணிஞ்சு வெளியில வரமாட்டாங்க. திரைத்துறையில எக்கச்சக்கமான பெரியாரிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுடைய அளவீடுகள் வேற மாதிரி இருக்கலாம். அவங்க ஒரு 10% கம்மியா இருக்கலாம், 10% அதிகமா இருக்கலாம். ஆனா வெளியில வந்து ஒரு திரைத்துறை பிரமுகரா வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து நிற்கும் பொழுது ஒரு விஐபி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளரா யாராவது ரொம்ப ரொம்ப கம்மியா தான். பெரியார் இருந்த காலத்துல எம்.ஆர். ராதா ஐயா இருந்தாரு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஐயா மணிவண்ணன் அவர்கள் இருந்தாங்க, இயக்குனர் மணிவண்ணன். இப்படி ரொம்ப சின்ன சின்ன ஆட்கள் தான் உள்ள வந்திருக்காங்க. பெரிய அளவுல எல்லாருமே பெரியாரிஸ்டா இருந்தாலும் வெளியில வந்து அந்த கருத்தை வெளியில சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லாம இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா கூட அங்க அந்த அந்த அமைப்போட செயலாளர் பேசுறாரு அல்ல ஒரு நிர்வாகி பேசுறாருங்கிறத விட சென்னையில இருந்து ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு இயக்குனர் வராரு, ஒரு பிரபலமான ஒருத்தர் வராருங்கும் பொழுது அவர் கருத்தை கேட்கறதுக்கு கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அதுக்கு அங்க ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அப்போ ஒரு பெரியாரியல் கருத்தை மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இது மாதிரியான நபர்களோட பேச்சும் தேவையா இருந்தது அப்போதைக்கு. அது பின்னாடி மாறுவாங்க. ஏன்னா பின்னாடி மாறுவாங்கன்னு நமக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை. எம்.ஆர். ராதா ஐயாலாம் வந்து கடைசி வரைக்கும் பெரியாரியல் இருந்தார். சத்யராஜ் ஐயாலாம் இன்னைக்கு வரைக்கும் தீவிர பெரியாரிஸ்டா இருக்காரு. அவர் எந்த விதமான பிற்போக்குத்தனத்தையும் வந்து பரப்புறவரா இல்ல. அதே மாதிரி தொடர்ந்து இயக்குனர் மணிவண்ணனா இருக்கட்டும் கடைசி வரைக்கும் தன் கொள்கையில உறுதியா இருந்தார். அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம சக தோழர் அவரும் கூட இணைஞ்சு இந்த இடத்துல இருந்தாருன்னா அவருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த செயலுக்கும் இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி அந்த செயலுக்கும் இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமாகும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு சில விஷயங்களை இப்படி ஏற்படுத்திக்கிறது தான். அது பின்னால மாறும் பொழுதுதான் செய்தது தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர வேண்டியது இருக்குங்க. இப்ப அவங்க தரப்புல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ரெண்டு போட்டோவையும் சேர்த்துதானே ஒரு போட்டோவா எடிட் பண்ணிருப்பீங்க. அந்த 2 போட்டோ சோர்ஸ் ஃபைல் எங்க உங்ககிட்ட இல்லாம இருக்குமா? அதை எங்களுக்கு செஞ்சு காட்ட முடியுமா அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. அப்ப நீ இதெல்லாம் செய்யலன்னா அப்ப என்ன அர்த்தம், என்ன அஜெண்டா அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்னைக்கு அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய யாரு சொல்றது நம்ம ஒரு சின்ன ஒரு போட்டோஸ் அப்ப அவங்க கட்சிக்கு எடிட் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் பேட டிசைன் பண்றவங்களை கொடுத்து பண்ண சொன்னா கூட இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த முக்கியமான விஷயமும் அது கேட்டீங்க. இல்ல இது பண்ணனது ஃபேக், இதோ பாருங்க நான் சாஃப்ட்வேரை போட்டு எடுத்துட்டேன், இந்த 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 இது இந்த புகைப்படத்துக்கான ஆர்ஜின் அந்த ரூட் எங்கன்னு நான் எடுத்துட்டேன், அந்த டேட்டை எடுத்துட்டேன், இப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் நான் ஒரு விளக்கம் கொடுக்கறதா தான் இருக்கேன். சாஃப்ட்வேர் சம்பந்தமா ஒரு பெரிய வித்தியாசம், பெரிய பிக்சல்ல இன்னைக்கு வந்து அன்னைக்கு எடுத்த போட்டோவையும் இன்னைக்கு எடுத்த போட்டோவையும் கொண்டு போய் நீங்க மெர்ஜ் பண்ணணும்னீங்கன்னா
ஈஸியா சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிரும். ஏன்னா அதோட ரெசல்யூஷன் வேற, அதோட பிக்சல் ரேட் வேற. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். இல்ல ஒரு நீங்க வந்து நெகட்டிவ்ல எடுத்த ஒரு போட்டோ, அதை வந்து இன்னைக்கு டிஜிட்டல் எடுத்த போட்டோவோட மெர்ஜ் பண்றீங்கன்னா அதுக்கும் இதுக்குமான பிக்சல் ரேட் நிறைய மாறும். இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு 50 MP அதெல்லாம் தாண்டி எக்கச்சக்கமான குவாலிட்டியோட போட்டோஸ் வருது. அன்னைக்கு எடுத்த புகைப்படம், அன்னைக்கு எடுத்த புகைப்படத்தோட ஓரளவுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய புகைப்படத்தை எடுத்தா எந்த விதமான சாஃப்ட்வேரா இருந்தாலும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிட்ட ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படமே ஒழிய, இதுல வந்து அந்த புகைப்படத்தை வந்து இன்னைக்கு வந்து இதுல கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாமே பொய்யா ஆயிடாது. அதுக்கான விளக்கமும் நான் அதை விஷுவலாவே நான் கொடுக்க போறேன். அதுல தெளிவாயிடும் எல்லாமே. அது இந்த கான்ட்ரவர்சியல் வரும் பொழுதே எனக்கு தோணுச்சு, இது இப்படி எல்லாம் எடுத்து இப்படி பண்ணிருப்பாங்களான்ட்டு பேசுவாங்கன்னு. அது எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துட போறேன். ஆனா உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் ஃபைல் எல்லாம் எதுவும் இப்ப இல்ல? இல்ல அன்னைக்கு இருந்த ஃபைல எப்படி நம்ம அந்த ஒரிஜினல் ஃபைல் நம்ம ஒரு டிவிடில போட்டு எடுத்துட்டு வராங்க, நம்ம ஒர்க் பண்றோம். டிவிடி அவர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுவும் அவங்க ரொம்ப கவனமா வாங்கிட்டு போயிடுறாங்க. அது அது கிட்டத்தட்ட 17 வருடங்கும் போது என்னோட சொந்த டேட்டா இருக்குல்ல. நான் வந்து சின்ன வயசுல வேஷம் போட்டது, முதல்ல நான் நாடகத்துல நடிச்சது, நான் திரைத்துறைக்கு வந்து நான் வேலை கத்துட்டு, இந்த மாதிரி பல டேட்டாக்களை காணாம போயிடுது. எத்தனை பேர் வந்து தான் தொடங்கின காலத்துல இருந்து அந்த டேட்டாவை பாதுகாத்து வச்சிருக்கிறோம். நம்ம மொபைல்ல இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க மொபைல் வாங்கியிருப்பீங்க, அந்த மொபைல்ல சில போட்டோஸ் எடுத்திருப்பீங்க. அது இன்னும் வச்சிருக்கீங்களா? இருக்காது இல்ல. அது நம்ம அவ்வளவு இல்ல இந்த இதை காப்பாத்தியே வச்சு ஆகணும்னா கூட நம்ம ஒரு 10 இடத்துல டிவிடியோ வந்து அப்படி இப்படி போட்டு வைக்கலாம். அதை நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவமா அந்த சமயத்துல நம்ம நினைக்கல. சரி, அதே சமயம் இப்ப இன்னொரு விஷயமும் நீங்க ரெடி பண்ணி யாருக்கிட்ட கொடுத்தீங்க? செங்கோட்டையன் கிட்ட. செங்கோட்டையன் நம்ம தமிழன் தொலைக்காட்சியில வேலை செஞ்சாருன்னு சொல்றோம் இல்லைங்களா, செங்கோட்டையன் கிட்ட. இப்ப திமுகவுல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க வாங்கினதே நான் தான், வாங்கிட்டு சீமான் கிட்ட கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிறாரு. அது சம்பந்தமா ஏதாவது தெரியுமா? இல்ல நாம ஒரு டெக்னிக்கலா ஒரு வேலையை செஞ்சு ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். அது அங்க போய் என்னென்ன மாதிரியான கை மாறுது, அது அவர்கிட்ட போகும்போது என்னவா மாறி போகுது, இல்ல அவங்க வந்து இல்ல அங்கிருந்து வந்த புகைப்படமா சொல்லி கூட கொடுத்துருக்கலாம். என்ன மாதிரியான சொல்லி கொடுத்தாங்க, அது அவர் ஆபீஸ்ல இருந்த நான் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து ஒரு அப்பாவி பையன் வந்து வாங்கினா, நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுங்க? அதுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சு, யார் கையில வாங்கினாங்க, அது எதுல போட்டு பார்த்தாங்க, அது சம்பந்தமா என்ன உரையாடல் பண்ணாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது இல்ல. என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து நான் அவுட்புட் கொடுத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்ப சமூக வலைத்தளங்கள்ல என்ன வருது அப்படின்னா, இந்த போட்டோ போலியா இருந்தா இப்ப என்ன, அதனால என்ன, இப்ப சீமான் பேசுனது இல்லைன்னு, இப்ப தமிழ் தேசியத்தை அவர் வளர்த்தது இல்லைன்னு ஆயிடுமா? அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதானே? எதுக்கு இந்த விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நான் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்ல வரல. இந்த போட்டோ போலி ஆயிருச்சுன்னா சீமான் அதுக்கு மேல பேசவே கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் செஞ்சதை இப்ப சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சு, சொன்னேன். அது வந்து மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் விஷயங்கள்ல பல விஷயங்கள் பொய் இருக்கு அப்படிங்கறதுல இதுவும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். உங்களுக்கு பின்னணியில இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எனக்கு இந்த விஷயங்கள் வெளியில வந்த பிறகுதான் இவர் சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு சமூக ஊடகத்துல இவரை பாருங்கள், பெரியார் படத்தின் முன்னால் நின்று புகைப்படம் எடுத்து போட்டிருக்கிறார். இவரை பாருங்கள், குளத்தூர் மணியை வந்து பக்கத்து அருகில் நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறார். பாருங்கள், பயாஸ்கோப் திரைப்படத்திற்கு சுபவி போன வாரம் போய் பேசி கொடுத்துட்டு ஏதோ வந்து தொல்லியல் துறையிட்ட போய் கேட்டு ரொம்ப நிலத்தை தோண்டி ஆதாரங்கள் எடுத்துட்டு வந்த மாதிரி ரொம்ப கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஃபேஸ்புக்லயே போட்டிருக்கேன். நான் அதை டெலிட் பண்ண கூட எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. எதுக்கு நான் டெலிட் பண்ண போறேன்? நான் இந்த சமூக நீதிக்கு ஆதரவாக பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லோரோடும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் அதற்காக எந்த விதமான தயக்கமோ எனக்கு எந்த வருத்தமோ கிடையாது. அதை தான் ஆதாரமா காட்டினா அது எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தான். என்னை பின்னணியில் இருந்து இயக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. குளத்தூர் மணியை ஆகட்டும், சுபவியாகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செய்தி வெளியில வந்த பிறகுதான் வந்து அவங்களே என்கிட்ட அழைச்சி பேசினாங்க. அதை வச்சுட்டு அப்புறம் பின்னணியில இருந்து இயக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க ஏதாவது பேச வேண்டிய தேவைக்கு பேசுறதுதான். சீமான் அவர்களே இப்போ கேக்குறாரு, அந்த போட்டோ நீ வெட்டி ஒட்டுன அப்படின்னா நேருக்கு நேரா என்ன பார்த்து சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. இப்ப நீங்க இதுக்கு தயாரா?
இதுல உலகத்துல பொது வழியிலேயே சொல்லிட்டோம். அவர் முன்னாடி நின்னு சொல்றதுல மட்டும் என்ன? அவர் எத்தனையோ விஷயங்கள வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா நேருக்கு நேரா வந்து பெரியார் சம்பந்தமா அந்த விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டார். இந்த விஷயத்துக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு பொய்ய போற போக்குல சொல்லிட்டு போவாரு. அது சம்பந்தமா விவாதம் பண்ணுங்கன்னா வரமாட்டார். நான் பொது வழியிலேயே சொல்லிட்டேன். அதுக்கான ஆதாரத்தையும் குடுத்துட்டேன். இப்பவும் அத வந்து அந்த புகைப்படம் போலின்னு சொல்றவங்களுக்கும் நான் ஆதாரம் குடுக்க போறேன். அவரே கேட்டாலும் நான் கொண்டு போய் இது இப்படிதான் எடிட் பண்ணா, இது வந்து ஃபேக்குன்னு சொன்னாலும் சாஃப்ட்வேர்லாம் இப்படிதான் அனலைஸ் பண்ணும். இந்த சாஃப்ட்வேருக்கான மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இப்படிதான் இருக்கும். இந்த புகைப்படத்தை ரியல்னு சொல்றதுக்கான காரணங்கள் இதுதான். அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்ல. நான் பொது வழியிலேயே சொல்லிட்டேன். அவர்ட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன? சரி, நன்றி. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த பதிலுக்கு என்ன பதில் வரப்போகிறது என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றிங்க. உங்களுடைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.